Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரிஸ் ரீஇன்கார்னேட்டட் வித் அப்ரைசல் எபிலிட்டி சீசன் 2 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட்ல நிறைய வார் டாக்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய கொஞ்சம் புரியாத விஷயங்களா வந்துட்டு இருக்கும். பட் நான் அதை மாடிஃபை பண்ணி உங்களுக்கு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போல. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரீஇன்கார்னேட்டட் வித் அப்ரைசல் எபிலிட்டி சீசன் 2 எபிசோட் 8. நம்ம ஹீரோவோட டீம் பிளான் படி ஓடிக்கிட்டு இருக்காங்க. ரோப்பாக்கு இந்த ஆரோ குத்துனது நிறைய ரத்தம் வந்துட்டு இருக்கு. ரோப்பாவோட வைஃபுக்குள்ள சோல்ஜர்ஸ் எல்லாம் எங்க கேசல்குள்ள தேடிட்டு இருக்காங்க. அவ பிரெக்னண்டா இருக்கிறதுல அந்த நேரம் பார்த்து அவளுக்கு பிரசவ வலி வேற வந்திருக்கு. அந்த நேரத்துல என்ன வரணும் சர்வோ போட்டுறாதா அப்படின்னு பாம் சொல்றான். இவங்க இருக்கிற இடத்த ஒருத்தர் தொடக்கலாம் அப்படின்னு வர்றதுக்குள்ள ஹாஸ்டேஜஸ் ஈஸ்ட் கேட் வழியா தப்பிச்சிட்டாங்களா அப்படின்னு எல்லா சோல்ஜர்ஸும் அங்க இருந்து போயிருந்தாங்க. இவ்வளவு வழியில கத்தாம இருந்துட்டியே அப்படின்னு ஃபார்ம் கேட்டா, என்னால அவர் போட்ட பிளான் கேட்டு போயிடக்கூடாது இல்ல அப்படின்னு வா சொல்றா. கண்டிப்பா நீ உன் ஃபேமிலியை பாப்ப, நான் வாக்கு கொடுக்குறேன் அப்படின்னு ஃபார்ம் சொல்றான். ஒரு வழியா நம்ம ஹீரோவோட டீம் ஃபாரஸ்ட்குள்ள வந்துட்டாங்க. எனிமி இதுக்கு மேல இந்த இடத்துக்கு வந்தா மட்டும் போதும், இவங்க ஈஸியா அவங்கள தோக்கடிச்சிருவாங்க. பட் எனிமி இவங்கள ஃபாரஸ்ட்குள்ள ஃபாலோ பண்ணி வருவாங்களாங்கிறது தான் கொஸ்டினே. நானும் மிரேலும் ஒரு பிளான தனியா போட்டிருக்கோம். கண்டிப்பா எதிரி ஃபாலோ பண்ணி வருவாங்க அப்படின்னு ரோசல் சொல்றான். கண்டிப்பா இது ஒரு ட்ராப் தான். ஃபாரஸ்ட்குள்ள அவங்க ஆளுங்க இருப்பாங்க, நம்ம போவேனா அப்படின்னு ஜீன் சொல்றான். இவ்வளவு தூரம் நிறைய சோல்ஜர்ஸ் நம்ம அவங்க சைடு கொண்டுட்டோம். கண்டிப்பா வெற்றி நமக்கு தான் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் எப்படி விட்டு கொடுக்குறது, நான் போய் எனிமி கமாண்டர் கொல்றேன்னு சில சோல்ஜர்ஸ் போகுமோ. ஆமா வெற்றி நமக்கு தான். ஜீன் ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ணாம சில பேர் போறாங்க. ஜீன் வந்து வேணாம் அப்படின்னு பின்வாங்கினா ரேட்ஸ் வந்து டான் கையை காயப்படுத்திட்டதுனால டான் போகவோ, டான் போறத பார்த்துட்டு ஜீனும் போறான். ஃபைட் நடந்துட்டு இருக்கும் போதே எனிமி சோல்ஜர்ஸோட ட்ரெஸ் எடுத்து நம்ம சோல்ஜர்ஸ் நான் போட்டுக்கிட சொல்லியிருந்தேன். ஒருவேளை எனிமி நின்னுட்டாலும் நம்மள ஃபாலோ பண்ணி நம்ம ஆளுங்களை வர சொன்ன வெற்றி கை கட்டுற தூரத்துல இருக்குங்கிற போதைக்கு அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்களால ஈஸியா அதை விட்டு கொடுக்க முடியாது. அண்ட் இன்னொருத்தர் நம்ம வெற்றியை பறிச்சிடக்கூடாதுன்னு எல்லாருமே இந்த இடத்துக்கு ஓடி வருவாங்க. பிளான் பக்காவா ஒர்க் ஆகும் ரோசல் சொல்றான். எனிமி டீம் வரப்போறாங்க, எல்லாரும் தயாரா இருங்க அப்படின்னு அந்த மெர்சனரி லீடர் நம்ம ஆளுங்கிட்ட சொல்லிட்டு, நான் நினைச்சதை விட எனக்கு தைரியம் அதிகம், அதுக்கப்புறம் ஏன் கிட்ட விட்டுரு, நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லிட்டு போறோம். எனிமியோட சோல்ஜர்ஸும் ஃபாரஸ்ட்குள்ள வந்திருக்காங்க. எனிமி டீம் வந்தா இருக்காங்க அப்படின்னு இந்த சோல்ஜர்ஸ் போனா இவங்க செட் பண்ணி டாப்ல நிற்கிறாங்க. இந்த மெர்சனரி கூட ஆளுங்க டக்குனு வந்து இவங்க எல்லாரையும் கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மெர்சனரி லீடர் கிளாமட் வந்து மத்தவங்களோட பிளேடையே அசால்ட்டா வெட்டுறான். இது அந்த மைட்ரா கம்பெனியோட டீமன் லீடர் எல்லாரும் ஓடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சோல்ஜர் பயப்படுறான். எனிமி சோல்ஜர்ஸ் இவங்க சுத்து போடுறாங்க. சோ அவங்க ஓடுறதுக்கு இடம் இல்ல. என்னதான் எனிமி டீம் ஸ்பீடா இருந்தாலும் ஃபாரஸ்ட்குள்ள அவங்களோட ஃபுல் ஸ்பீடையும் அவங்களால யூஸ் பண்ண முடியாது. அண்ட் மைட்ரா கம்பெனி அவங்களோட வேலையை பக்காவா பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி லோமேர் பாக்குறான். டானோட யூனிட் மட்டும் இவங்களுக்கு தாடி ஓடி வந்துட்டு இருக்கு. அவங்க நம்ம ஹீரோவை தான் அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்காங்க. ஐயோ அவன் ஏன் தலைக்கு தான் குறி வைக்கிறான் ஹீரோ பயப்படுறான். அதுக்கு நான் விட மாட்டேன். ரீட்ஸ் டக்குன்னு நம்ம குதிரையை தள்ளி விடுறான். டானா மத்த எந்த சோல்ஜர்ஸ்னாலையும் தடுக்க முடியல. டானுக்கு ரீட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கொல்லணும். லார்ட் ஆர்ஸ் மேலேயே கை வைக்கிறியா, உன்னை விட மாட்டேன்டான் ரீட்ஸோ அவ கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். ரெண்டு பேரோட ஸ்ட்ரென்த்தும் ஈக்குவல் தாங்கிறதுனால யார் ஜெயிப்பா நம்ம ஹீரோவால சொல்ல முடியல. பட் ரீட்ஸோட அவன் கிட்ட பெரிய சைஸ் வெப்பன் இருக்கு. எனிமி கிட்ட வெப்பனோட ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கிறதுனால அவன் வின் பண்ணுவானோ அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். பட் டானோட வெப்பன் மரத்துல ஸ்ட்ரக் ஆயிருக்கு. ரீட்ஸ் பிளான் பண்ணி எதிரி வெப்பனை மரத்துல மாத்த வச்சிட்டான் அப்படின்னு மிரேல் சொல்றா. கடைசியில ரீட்ஸ் வின் பண்ணிட்டான். ஈவன் அவங்க பவர் ஈக்குவலா இருந்தாலும் அவங்க ஸ்கில்ல பொறுத்து தான் அவங்களோட மேட்ச் டிசைட் ஆகும்ல அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். லார்ட் ஆர்சனி அட்டாக் பண்ணதுக்கு நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். பட் நீ ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் சோல்ஜர், சோ நான் உன்னை ஈஸியா கொல்ல விரும்பல அப்படின்னு ரீட்ஸ் விட்டுருதான். இப்போ ஜீனோட தலைமையில் வந்துட்டு இருக்கிற சோல்ஜர்ஸும் டான் வந்து சரண்டர் ஆகிக்கிறத பாக்குறாங்க. டானை புடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஜீன் சமட்டாங்க. கிளைமண்டோட ஒரே அட்டாக்ல அவன் கீழே விழுந்துருந்தான். இந்த கிளைமண்ட் உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங் பான்னு எல்லாரும் பாக்குறாங்க. ஜீனையும் அவங்க புடிச்சிட்டாங்கன்னு சொல்லி வந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே இப்ப சரண்டர் ஆயிருந்தாங்க. சரண்டர் ஆகிற எல்லாரையும் நாங்க உயிரோட விடுவோம் அப்படின்னு சொல்லி ரீட் சொல்லவும் இப்போ மொத்த குரூப்புமே சரண்டர் ஆயிருந்தாங்க. நீங்க எல்லாரும் இல்லாம இதுல கண்டிப்பா நம்மளால வின் பண்ணிருக்க முடியாது. ஈவன் நம்ம சைடு சில டிஸ்அட்வான்டேஜ் இருந்தோம். எல்லாரும் விட்டு கொடுக்காம ஃபைட் பண்ணீங்க. அப்ப வெற்றி நம்மளுக்கு அப்படின்னு சொல்றான். நான் வந்ததுனால தான் ஜீன் என்ன ஃபாலோ பண்ணி வந்தான் அப்படின்னு டான் சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு போனா ஜீன் டக்குன்னு வந்து தடுத்துருந்தான். எந்த ஒரு விஷயத்தினாலும் புத்திசாலித்தனமா திங்க் பண்ணுவானா, நீ எதிரியை நோக்கி ஓட ஆரம்பிச்ச அப்புறம் என் ரேஷனல் திங்கிங் போயிடுச்சு. சின்ன வயசுல உன் ஷாப்பாட நீ என் கூட ஷேர் பண்றதுதான் நான் யோசிச்சு பார்த்தேன். எனக்குன்னு இருக்கிற ஒரே ஃபேமிலி நீ தான் அப்படின்னு ஜீன் சொல்றான். சோ டானும் வந்து ஜீனுக்காக சாகக்கூடாது அப்படின்னு முடிவு பண்றான். அடார்ஸ் நீங்க எதுக்கு எனிமையை கொல்லாம விட்டுட்டீங்கன்னு கேட்கவும் அவங்கள சிம்பிளாருக்கு அனுப்புவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு உங்க ஹெல்ப்புக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நான் பிரோஜனமா இருந்ததுல சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது லோப்பா அப்படியே கீழே விழுந்துருத்தான். லோப்பாக்கு நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. அது சின்ன ஸ்கிராச் தானே இவர் சொன்னார். சீக்கிரம் டாக்டர் கூட்டிட்டு வாங்க நம்ம ஹீரோ சொல்றான். நிறைய பிளட் போயிடுச்சு, இவர் கான்சியஸை மட்டும் இழந்துட்டா அவ்வளவுதான் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. என் ஒய்ஃப் சேஃப் ஆயிட்டா, இப்ப நான் செத்தல, எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு லோப்பா சொன்னா. உங்க குழந்தைய உங்க கையால நீங்க வாங்க வைப்பீங்கன்னு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் நம்ம ஹீரோ சொன்னா. எனக்கு ஒரு கனவு இருந்துச்சு, இந்த வாரலாம் முடிஞ்ச அப்புறம் எனக்குன்னு ஒரு சின்ன வீடு, என் குழந்தைங்க கூட ஒரு ஹாப்பியான வாழ்க்கை, அதுக்குதான் நான் இது எல்லாத்தையும் பண்ணேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அப்படியே சாகுற மாதிரி போறான். ஃபைட் மட்டும் தான் ஒரு காலத்துல
இடத்துல எனக்கு முக்கியமா இருந்துச்சு. பட் மரியா தான் இந்த உலகத்தோட அழகு என்னங்கிறத எனக்கு காமிச்சா. அவ கூட இருக்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள் கூட எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அப்படின்னு அப்படியே லோபா அன்கான்சியஸ் ஆக போகும்போது டக்குன்னு ஒரு கை வந்து அவனை கூப்பிடுது. அப்போ அந்த கையை அவன் பிடிக்கிறான். பார்த்தா உண்மையிலேயே அவன் ஒய்ஃப் நேர்ல வந்துட்டா. மரியா நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி லோபாவும் இப்ப எந்திக்கிறான். அப்போ ஃபாமா அந்த இடத்துக்கு வந்து மரியாவோட குழந்தைய வந்து லோபாவோட கையில கொடுக்குறான். ஸோ லோபா ஆசைப்பட்டபடியே ஃபைனலி அவனோட குழந்தைய தன்னோட கையில வாங்கி பார்க்கறான். அப்படியே இவன் ஃபேமிலி எல்லாரும் சந்தோஷத்துல கண் கலங்குறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கும் கண் கலங்குது. ஃபாம் உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ் பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இந்த மாதிரி ஒரு ஹாப்பியான எண்டிங்க பார்க்க லைஃப்ல சில ரிஸ்க் எடுக்கலாம் தான் அப்படின்னு ஃபாம் சொல்றான். ஹீரோ சைடு அண்ட் எனிமி சைடு ரெண்டு சைடும் இறந்து போன சோல்ஜர்ஸ்க்கு இவங்க பேரியலை பண்றாங்க. இறந்து போன எல்லாருமே ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோ அவங்க நாட்டுக்காக அவங்களால முடிஞ்ச விதத்துல போராடி இருக்காங்க. எல்லாரும் ஒரு வீர மரணம் அடைஞ்சிருக்காங்க. அவங்க சாக்ரிஃபைஸ் நம்ம வீண் போக விடக்கூடாது. ஒரு நல்ல நேஷனை நம்ம அவங்க ஃபியூச்சர் குழந்தைங்களுக்காக கிரியேட் பண்ணுவோம். ஈவன் நம்ம வேற வேற சைடு இருந்தாலும் எல்லாருக்கும் தேவைப்படுறது பீஸ் மட்டும்தான். கண்டிப்பா அப்படி ஒரு வேர்ல்டை நான் கிரியேட் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எல்லாரும் இப்போ என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோ மட்டும் தனியா உட்காந்து இறந்து போன அவனோட டொமைன்ல இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லார் ஃபேமிலிக்கும் தனித்தனியா லெட்டர் எழுதிட்டு இருக்கான். அவங்களோட ஃபேமிலி எல்லாம் அவங்க திரும்ப வருவாங்கன்னு காத்துட்டு இருப்பாங்க. அட்லீஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு முன்னாடியே நம்ம இன்ஃபர்மேஷனை கொடுக்கலாம்ல. இது அந்த பேக்கரியில இருக்கிறவங்க பையனுக்கு, இது நம்ம எஸ்டேட்ல வேலை பார்க்குறவங்க பையனுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கண் கலங்குறான். என்னால அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண முடியல. அவங்க கூட சேர்ந்து நான் ஒன்னா சிரிச்சிருக்கேன். அவங்க எல்லாருமே எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி. நான் இப்படி கண் கலங்குறத பார்த்தா என் அப்பா என்ன திட்டுவார்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் லார்டார்ஸ் லெட்டர் எழுதுறதுக்கு நானும் ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு ரேட்ஸ் கேட்கறான். தேங்க்யூ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மற்ற சோல்ஜர்ஸ்லாம் வெளியே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சார்லட்டும் நம்ம ஹீரோட்ட பேச வந்திருப்பா. அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி அவ வெளியவே நிக்கிறா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸோ வார்னு வந்துட்டாலே இந்த மாதிரி இழப்புகள்லாம் சகஜம் தான். பட் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஹீரோவோட சோல்ஜர்ஸ் இப்பதான் இறந்து போயிருக்காங்க. அதுவும் நம்ம ஹீரோவோட தலைமையில வந்து எப்படியோ ஒரு வழியா இவங்க இந்த ரோட்லோ கேசலையோ கைப்பற்றிட்டாங்க. இதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கிறது மீசனோட கேபிட்டல் மட்டும்தான். அங்கதான் கோரனோட பிரதர் வாஸ்ட்மயர் இருக்கான். அவனை மட்டும் பிடிச்சாச்சுன்னா மொத்த வாரே முடிஞ்சது. என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.